ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் அவனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். அது தாளித்ததுக்கப்புறமா தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம பிரியாணியில் காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 6 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கோம். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக வரத்துக்காக மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சிக்கன், வெறும் மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி பண்ணுறதுனால சிக்கன் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போது வதக்கிறதுல எண்ணெயிலேயே வெறும் மிளகாத்தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால கலர் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும். அது வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை நல்லா நீட்டமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். தயிர் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் நல்லா வதங்கணும், அதனால் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம வெறும் மிளகாத்தூள் சிக்கனில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம். அது நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா சமமானதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். தண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும் போது நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நம்ம சமமாக ஆக்கி விட்டுடலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ரைஸ் நல்லா சமமாக வரும்போது நம்ம கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட பிரியாணி நமக்கு உதிரியாக ரெடி ஆகிருக்கும். பிரியாணியை நம்ம வாழை இலையில் போட்டு சாப்பிட்றலாம்.